எங்க போனா இவ? எங்க போனன்னு சொல்லிட்டாச்சு போயிருக்கலாம்ல. போன் வேற எடுக்க மாட்டேன்றா. எங்க போனா? இவ்ளோ நேரம் ஆயும் வரல. போனை வேற எடுக்க மாட்டேன்றா. எங்க போயிருக்க நம்மளே போய் பார்க்கலாம். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவ வேலை செய்யற இடத்துல போய் பார்க்கலாம். அங்கதான் இருப்பா. சார், என் மனைவி இன்னும் வீட்டுக்கு வரல. யாரு? சங்கீதா. அவங்க 3-4 மணிக்கே கிளம்பிட்டாங்களே. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே. தெரியலையே. ஒருவேளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்காவது போயிருப்பாங்களோ? போனையும் எடுக்கல சார். அப்படியா? சரி, ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்க வீட்டுக்கு யாருக்காவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். சரி சார், அவ இங்க வந்தானா நான் இங்க வந்துட்டு போனது அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். ஷர்மா, கௌரவ் ஷர்மா யாரு? கௌரவ், நீ தான் கௌரவ் சர்மாவா? நான் தான் சார். உன் பொண்டாட்டிக்கான நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா சார், நான் தான் கொடுத்தேன். அதை காட்டுங்க. என்னாச்சு பாரு. இதுதான் உங்க மனைவியா? ஆமா சார். என்னாச்சு? இவளுக்கு என்னாச்சு சார்? இங்க பாரு கௌரவ், எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது ஒரு வேளை உங்க மனைவியோட டெட் பாடியா இருக்கலாம்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சார், அப்படி சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் இருக்காது சார், ப்ளீஸ் சார். அவளுக்கு ஏன் சார் இப்படி? அவ வேலைக்கு தானே சார் போறா. கௌரவ், மனசை தேத்திக்கோங்க. நீங்க கொஞ்சம் எங்க கூட வர வேண்டி இருக்கும். கொஞ்சம் வாங்க. ஏன்னா நீங்க தான் வந்து அடையாளம் காட்டணும். சரியா? வாங்க போலாம். ஹலோ. ஒரு நிமிஷம் சார். போன் கொடுங்க சார். சங்கீதா போனோட கால் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 2 நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க அவங்க. அந்த 2 நம்பரோட லொகேஷனும் ஒரே இடத்துல தான் சார் காட்டுது. ஓகே, குட் ஜாப். எனக்கு அந்த நம்பரோட அட்ரஸ் அனுப்புங்க. ஓகே சார். ராஜு ஆனந்தா? எஸ். ஹலோ, எங்க உள்ள போறீங்க? இப்படி உட்காருங்க. உட்காருங்க ராஜு, உட்காருங்க. சங்கீதா இங்க தான் வேலை பார்த்தாங்களா? ஆமா. இங்க பாருங்க, சங்கீதாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அவளோட கால் ஹிஸ்டரியில நீங்களும் உங்களோட தம்பியும் தான் அதிக நேரம் பேசியிருக்கீங்கன்னு கால் ஹிஸ்டரி காட்டுது. கண்டிப்பா பேசியிருக்கோம் சார். ஏன்னா அவங்க இங்கே தானே வேலை செஞ்சாங்க. வேலை விஷயமா நான் உங்களை கூப்பிடுறதும் அவங்க என்ன கூப்பிடுறதும் சாதாரண விஷயம் தானே. நார்மலா பேசுறது சாதாரண விஷயம் தான். ஆனா உங்க வேலைக்காரி அக்கௌண்ட் பேங்க்ல 5 lakhs ஏன் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க நீங்க? அது ஒண்ணு எனக்கு சாதாரணமா தெரியல. ஏய், நில்லுடா. எங்க தப்பிக்க பாக்குற? வாடா, வா வா. சார், இவன் தப்பிக்க பாக்குறான். எதுக்காகடா ஓடுற? சார் சார் சார், அவன் சின்ன பையன் சார். உங்களை பார்த்ததும் பயந்துருப்பான். ராஜு, மரியாதையா உண்மையை சொல்லு. இல்லாட்டி உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சார், சொல்லிடுறேன் சார். நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார்.
குட் மார்னிங் அண்ணா. வெரி குட் மார்னிங். இது சங்கீதா, நம்ம வீட்டு வேலைக்காரி. வணக்கம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு. என்னென்ன வேலை பார்ப்பீங்க சங்கீதா? சார் நான் வீட்டு வேலை எல்லாமே நல்லா பார்ப்பேன். பெருக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமையல் கூட நல்லா செய்வேன். நான் செய்யற சமையலை சாப்பிட்டீங்கன்னா என்னை விடவே மாட்டீங்க. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? அது ஒரு 10,000 ரூபாய் சார். என்னடா இது 10,000 ரூபாயா? அண்ணா வீட்டுல எல்லா வேலையும் பாப்பாங்கண்ணா, சாப்பாடு கூட செய்வாங்க. ஆமா சார், வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. நான் தனியா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும்ல, டைம் ஆகும்ல, எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல சார். ம். ம், வேலைக்கு வச்சுக்கலாண்ணே. சரி, நீ தான் சொல்லிட்டியே. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. உன்னோட சம்பளம் சரிங்க 10,000 சார். ரூபாய். சரியா? சரி. அண்ணா எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது. 5,000? நேத்து தானடா 3,000 ரூபாய் கொடுத்தேன். அண்ணா அது இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு போனோம். அடிச்சனா உன்ன. சரி, ஓகே ஓகே பண்ணிடுறேன். தேங்க்யூ அண்ணா. சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ம், கேளுங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஒரு சின்ன பில்டரா இருக்கேன். எதுக்காக கேக்குற? ஒண்ணு இல்ல சார், நான் சும்மா தான் கேட்டேன். சார் நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. என்னாச்சு சார், உங்களை பார்க்கிறதுக்கே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. சார் நீங்க தப்பா நினைக்கலனா நான் வேணா உங்க தலையை பிடிச்சு விடட்டுமா? நான் தலை பிடிச்சு விட்டா சீக்கிரம் சரியாயிடும். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? பண்ணு.
சங்கீதா சங்கீதா. வரேன் சார். என்ன சார் பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா, நான் டெல்லிக்கு போறேன். 2 நாள் பிசினஸ் மீட்டிங். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல விடு. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே செஞ்சு எடுத்துட்டு ஏய், வந்துடுறேன். இரு 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 இரு. என்ன இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிற? உன் மேல எனக்கு எப்போ காதல் வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஐ லவ் யூ சங்கீதா. அட போங்க சார். நீங்க எங்க, நான் எங்க? சங்கீதா, காதல்ல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, புரியுதா? காதல் எல்லாருக்கும் பொதுவானது. ஹலோ, ஆமா நான் சங்கீதா தான் பேசுறேன். என்ன? எப்போ? சரி, நான் இப்பவே வரேன். என்னாச்சு சங்கீதா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னோட தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க 50,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணுவேன்? சரி சரி அழாத. நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். இந்த சங்கீதா, உன்னோட தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. சரி, நான் உன் கூட வரவா? நானே உன்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டுறேனே. இல்ல இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க தான் ஏதோ மீட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்க கிளம்புங்க. ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க உங்க தம்பி கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்னை பத்தி அவர் தப்பா நினைச்சிருவாரு. இல்ல ப்ளீஸ். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எங்க, நான் எங்க? சங்கீதா, இதுல என்ன தப்பு இருக்கு? காதல்ல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. காதல்ல வெறும் காதல் மட்டும்தான். ஹலோ, ஆமா நான் சங்கீதா தான் பேசுறேன். என்ன? எப்போ? சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு சங்கீதா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு பெரிய பிரச்சனை. என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. 20,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்கிட்ட பணம் இருக்கு. நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரியா? நான் கொண்டு வரேன். இரு. இந்தா. சரி, நான் அப்ப கிளம்புறேன். இரு, நானும் உன் கூட வரேன். வேணாம் வேணாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க அப்ப வந்தா போதும். ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரி. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட இத சொல்லிடாதீங்க. சொன்னா அவர் என்ன தப்பா நினைச்சுப்பாரு. அதுக்காக தான் சொல்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. நான் அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே? சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். பாய். ராஜீவ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா என்ன? சொல்லு. இதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல, சங்கடமா இருக்கு. சொல்லு. என் தங்கச்சி இருக்கால, அவ ரொம்ப நல்லா படிப்பா. என்ன மாதிரியே அவளும் மத்தவங்க வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல விஷயம் தானே. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தா மொத்தமா
5 லட்ச ரூபா ஆகுது. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு தெரியும்? இவ்வளோதானே? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னோட அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு சொல்லு. இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பர். 76012. ஓகே. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் பார். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? தேங்க்யூ ஸோ மச் ராஜு. இந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே எனக்கு தெரியல. நீ எதுக்கு இப்படிலாம் பேசுற? ரொம்ப நல்லா இருக்குடி. இன்னைக்கு நீ யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. டேய் தம்பி, என்னடா உளர்ற? ஆனா இவ காதலுங்கிற பேர்ல நம்ம 2 பேரையும் நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கானா? நம்ம 2 பேரையும் முதல்ல அவ என் கிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்கினா, அப்புறம் உங்க கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கியிருக்கா. எவ்வளவு கேவலமானவளா நீ! எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்க. கேவலம் பணத்துக்காக எங்க 2 பேரையும் ஏமாத்திருக்க. ஏய், உனக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட வெளிப்படையாவே கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா தான் சம்பாதிக்கணுமா? இங்க பாரு, நீ ஒண்ணு எனக்கு சும்மா கொடுக்கல. நான் பணம் வாங்கியிருக்கேனா உங்க 2 பேருக்கும் நான் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். ஆமா தானே? உங்க அண்ணனே பரவாயில்ல. உன்கிட்ட நான் பணம் வாங்கினதை விட உங்க அண்ணன் கிட்ட தான் நிறைய பணம் வாங்கியிருக்கேன். என்ன? ஐயோ, சின்ன முதலாளிக்கு இவ்ளோ தூரம் கோவம் வருமா? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு வா காட்டுறேன். இது என்ன விளையாட்டுத்தனம்? விளையாடிட்டு இல்ல, எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் தம்பி மேலே கை வைக்கிறியா? அண்ணா! அண்ணா, சங்கீதா! அண்ணா, அண்ணா அவளை விடுங்க. சங்கீதா, சங்கீதா எந்திரி! சங்கீதா எந்திரி! சங்கீதா! அண்ணா, இவ செத்து போயிட்டா. சங்கீதா, சங்கீதா, சங்கீதா! ஷிட், என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னா, போலீஸ் கிட்ட நாம மாட்ட போறோம். டேய், நீ ஒண்ணு பண்ணுடா. நம்ம பக்கத்துல இருக்கிற காட்டுல கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம். சரியா? நான் கொண்டு வரேன். Mr. Raju, you are under arrest.